இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. ஜனாதிபதி உரையாற்றிய போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அவரை பேச விடாமல் தடுக்க முயன்றனர். தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பிரதமர் மோடியின் இருக்கையை முற்றுகையிட முயன்று ஒத்திகையில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றாமலேயே ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபை நடவடிக்கைகளை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை எடுத்தார். எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஒருதலைபட்சமாக அவர் நடந்து கொள்வதாக காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக அறிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் 118 பேர் படிவத்தில் கையெழுத்திட்டனர். இதையடுத்து தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் ஓட்டெடுப்பு முடியும் வரை தான் சபைக்கு வரப்போவதில்லை என ஓம் பிர்லா அறிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2ஆம் அமர்வு இன்று துவங்கியது. இன்று காலை லோக்சபா கூடியதும் ஈரான் இஸ்ரேல் போர், மத்திய கிழக்கில் இந்தியர்களின் நிலை, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடியதும் மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். அப்போதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு மீண்டும் கூடிய லோக்சபாவை ஜெகதாம்பிகா பால் வழிநடத்தினார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதிக்கும்படி எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு ஜெகதாம்பிகா பால் அழைப்பு விடுத்தார். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் மீதே விவாதத்திற்கு தயாராக இல்லாத எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய கிழக்கு விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். நீங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதுதான் விவாதிக்க சொல்கிறோம். நானும் அரசும் சபையை சுமூகமாக நடத்த விரும்புகிறோம். ஆனால் எதிர்க்கட்சியினர் அதை விரும்பவில்லை. ஒருநாள் சபை நடவடிக்கைக்காக 9 கோடி ரூபாய் செலவாகிறது. உங்களின் இதுபோன்ற செயலால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் இதனை கவனிக்கின்றனர் என பால் கூறினார். அவர் கூறிய எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். இதையடுத்து சபை நடவடிக்கை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் அதன் மீதான விவாதத்திற்கு தயாராக இல்லாமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபையின் நேரம் வீணானது.